ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு இந்த மைக்கோரைஸா ட்ரைகோடர்மா விரிடிய பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இதை பற்றின வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம 10 இன்ச்லேருந்து 14 இன்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்ணோம். எப்பயுமே ஒரு பிளான்ட்டை ரிப்போர்ட் பண்ணும்போது நான் மைக்கோரைஸாவும் ட்ரைகோடர்மா விரிடியும் செடிகளுக்கு கொடுப்பேன். புதுசாக வாங்கிட்டு வந்த செடி, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி நல்லா இருந்துச்சுன்னா கூட கொடுப்பேன். ஒருவேளை அந்த செடியில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நான் கெமிக்கல் ஃபங்கிசைடுக்கு போவேன். என்கிட்டே வளர்கிற செடியை திருப்பி நான் ரீபாட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மைக்கோரைஸாவும் ட்ரைகோடர்மா விரிடி தான் நான் கொடுப்பேன் செடிகளுக்கு. ஸோ இந்த மைக்கோரைஸா என்ன பண்ணும் அப்படிங்கிறது, மைக்கோரைஸா வந்து ஒரு நல்ல ஃபங்கஸ், ரூட்டுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய வந்து உங்களுக்கு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி வந்து நல்லா வளரும் உங்களுக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி பண்ணும்போது இந்த செடிக்கு வந்து நம்ம சாயங்கால நேரம் தான் பண்ணணும், நல்லா குளிர்ந்த நேரத்தில். ஏன்னா மைக்கோரைஸா வெயில் பட்டுச்சுன்னா இறந்துரும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் அதை க்ரோ ஆகுறதுக்கு ஒரு 4-5 நாள் நம்ம டைம் கொடுக்கணும் மைக்கோரைஸா க்ரோ ஆகுறதுக்கு. ஸோ நம்ம அந்த வெயில் நேரத்தில் வைக்கக்கூடாது, சாயங்கால நேரம் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து காலையில் ஒரு 6:30க்கு தான் செஞ்சேன். ஏன்னா ஈவினிங் வந்து நிறைய ரீபாட் பண்ணும்போது டைம் இல்லை இதெல்லாம் கொடுக்குறதுக்கு. தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சுட்டு காலையில் சில செடிகளுக்கெல்லாம் நான் இந்த மைக்கோரைஸாவும் ட்ரைகோடர்மா விரிடி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நிழலில் தான் வைக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு இதை கொஞ்சம் வெயிலே படாமல் நிழலில் வச்சிங்கன்னா நல்லா வந்து பரவிடும், வேர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பரவிட்டு. அதுக்கப்புறம் இது கெட்ட ஃபங்கஸ் எதையுமே பக்கத்தில் வரவிடாது. ஸோ நிறைய பேர் இந்த டைபேக்கை பற்றி ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக கூட கேட்டார். அந்த மேலே ஸ்டெம்லேருந்து கருகிக்கிட்டே வருது. ஸோ இதெல்லாம் டைபேக் இஷ்யூ, இதெல்லாம் ஃபங்கஸ்னால வர பிரச்சனை. ஸோ மெயினாக அந்த கோகோபீட் எப்பயுமே நம்ம ஈரப்பதமாக தான் வச்சுருப்போம். ஸோ சாயில் மீடியாவும் அந்த மாதிரி தான். சிண்டரில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. சிண்டரில் வந்து ஆல்ரெடி தண்ணி நிற்காது. தண்ணி எங்கெங்கே நிற்கிதோ அப்போ தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ஸோ நான் இந்த ட்ரைகோடர்மா விரிடியை ஒரு 5 கிராம் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே 1 லிட்டருக்கு 5 கிராம் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மேலே மைக்கோரைஸாவை நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த செடிகளுக்கு நேற்றே நான் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த இப்போ கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். இந்த ட்ரைகோடர்மா கொடுத்துட்டு மேலாப்பில் இந்த மைக்கோரைஸாவை போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு திருப்பி கொக்கோபீட் வச்சு மூடிடணும் நம்ம. நம்ம அப்படியே ஓப்பனில் விடக்கூடாது, அது க்ளோஸ்டாக மாய்ஸ்சராக இருக்கணும். அப்போ தான் அது வளரும் உங்களுக்கு. இதை ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது ஜூன் 28ஆம் தேதி நான் வந்து இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத அதையும் இதில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, இந்த மைக்கோரைஸா நம்ம கொடுக்குறனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ எல்லா டைம்லேயும் நம்ம மைக்கோரைஸா வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது, புதுசாக ஒரு செடி வாங்கும்போதும் அந்த டைமில் கொடுக்கணும். ரெகுலராக கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே இதை வந்து ரூட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. வந்து ரூட் ரொம்ப முக்கியம். ரூட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ செடி ஆரோக்கியமாக இருக்கும். பிரச்சனையே அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ரூட்டில் இருந்தால் பிரச்சனை ஆரம்பிக்கும். ரூட் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. ரூட்டில் பிரச்சனை வந்துருச்சுன்னா மேலே ஃபுல்லாக அந்த இலை காட்டி கொடுத்துரும், ஸ்டெம் கருக ஆரம்பிச்சிடும், எல்லா பிரச்சனையும் அதுலேருந்து வரும். ஸோ நம்ம எப்பயுமே ரூட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ரூட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி மைக்கோரைஸா கொடுத்துட்டு நம்ம நல்லா அதே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சோண்டு நான் தண்ணி மட்டும் தெளித்து விட்டுறேன். தெளித்து விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடலாம் செடிக்கு. எப்பயுமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் செடிக்கு வந்து அதை குளிப்பாட்டிடணும். அப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஆகிடும் செடி வந்து. கொஞ்சம் நல்லா அதை தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிட்டோம்னா நல்லா ஒரு குளு குளுன்னு ஆகிடும். அதுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. ஸோ இந்த ட்ரைகோடர்மா விரிடி வந்து அந்த ரோஸுக்கு நம்ம கொடுக்குறனால எந்த ஒரு நோய் தாக்குதல் வராது. வேறு எந்த நோயும் தாக்காது. கெட்ட ஃபங்கஸ் எதையுமே பக்கத்தில் வர விடாது உங்களுக்கு. ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஊருக்கு போகும்போது கூட எல்லாத்துக்குமே நான் ட்ரைகோடர்மா விரிடியை தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு போயிடுறேன். ஸோ ஒரு வாரம் ஏதாச்சும் நமக்கு வந்து மழை பெஞ்சாலோ, இப்போ இந்த ட்ரிப் இரிகேஷனில் நான் வந்து தண்ணி நிறைய வந்து விட்டுட்டு போனாலும், நிறைய தண்ணி தேங்கினாலும் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிகாஷனாக முதல்லே வந்து ட்ரைகோடர்மா விரிடியை வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி கொடுத்துட்டு போகும்போது செடிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த இஷ்யூஸ் வராமல் அதை கொஞ்சம் பாதுகாக்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் அதை ட்ரைகோடர்மா விரிடியை நான் செடிகளுக்கு கொடுத்துட்டு போகிறேன்.
ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த வீடியோ எடுத்தேன். ஜூன் 28 வந்து அத போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இத எடுத்தேன். அது வேரோட வளர்ச்சி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக காட்டுறேன் சைட்ல. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டா எடுத்து காமிக்கிறேன். வேரு ஒயிட் ரூட்ஸ் ஆக்சுவலி இத பாட் பண்ணும்போது 10 இன்ச்லேருந்து 14 இன்ச் பண்ணியிருக்கோம். சுத்தியும் தான் நம்ம கொக்கோபீட் போட்டிருப்போம். புது கொக்கோபீட் நம்ம சுத்தி தான் நம்ம போட்டிருப்போம். ஒரு 10 நாள்ல அதோட வளர்ச்சி நீங்க பாருங்க. எவ்வளோ ஒயிட் ரூட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பக்கத்துல வச்சு காட்டுறேன் நானு. நெறைய ஒயிட் ரூட்ஸு வந்திருக்கு இந்த செடியில. ஸோ இதுதான் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு. வேரு உங்களுக்கு நல்லா வளரும் உங்களுக்கு. டபுள் ஆக்கும். 1 இருந்து டபுள், ட்ரிபிள் அந்த மாதிரி நெறைய வந்து வளர்ச்சி இருக்கும் மைக்கோரைஸா. ஸோ மைக்கோரைஸாங்கிறது இங்க வந்து வேம் அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ நான் யூஸ் பண்றது டாடா ராலி கோல்டுங்கிற நீங்க எது வேணாலும் உத்கர்ஷ் கம்பெனில கூட இருக்கு. அது வந்து லிக்விடாவும் இருக்கு. சில கம்பெனிஸ் வந்து சிலது வந்து உங்களுக்கு இந்த மாரி கிரானியூல் ஃபார்ம்ஸ்லயும் இருக்கு. நான் டாடா ராலி கோல்டு தான் யூஸ் பண்றேன். ஸோ ஒரு செடிக்கு வந்து ஒரு 5 கிராம் அந்த மாதிரி குடுத்தா போதும். எப்பயுமே இந்த ரீபாட் பண்ணும்போது குடுத்தாலே போதும். உங்களுக்கு அடிக்கடி குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ரீபாட் பண்ணும்போது இந்த செடிகளுக்கு குடுக்கும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் தெரியும். பாருங்க இதோட குரோத் எல்லாம் அந்த வெள்ளை வேரு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. குட்டி குட்டியா அந்த வெள்ளை வேரு நெறைய இருக்கு. ஸோ அதுதான்ப்பா. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த ஆர்கானிக்கா இந்த மைக்கோரைஸாவும் ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணும்போது, நம்ம கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸுக்கு போக தேவையில்ல. எப்போ நம்ம கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸ்க்கு போகணும் அப்படின்னா, செடியில நெறைய பிரச்சனை இருக்கு. அது அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது தான் கெமிக்கலுக்கு போகணும். பிரச்சனை இல்லாதப்போ முதல்லே வருமுன் காப்போங்கிற மாதிரி இந்த ட்ரைகோடர்மாவும், மைக்கோரைஸாவும் நீங்க யூஸ் பண்ணும்போது, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாரி பிரச்சனை வராது. அதையும் மீறி வந்துருச்சுன்னா, அப்போ வந்து சடனா நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ஃபங்கிசைட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செடிகளுக்கு. நான் யூஸ் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த சாஃபு, இந்த பவஸ்டின் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருவேன். ரொம்ப ஒரு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா தான் அதெல்லாம் நான் ஸ்ப்ரே பண்றேன். இல்லன்னா அதெல்லாம் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்றதில்ல உங்களுக்கு. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணலாம்ப்பா. இந்த மைக்கோரைஸா ட்ரைகோடர்மா விரிடிய ரெகுலரா உங்க செடிகளுக்கு ரீபாட் பண்ணும்போதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதோட எஃபெக்ட் நல்லா தெரியும். பாரு இந்த செடியிலயும் பாருங்க. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒயிட் ரூட்ஸு வந்துகிட்டுருக்கு. நெறைய வருது. இப்போ ஒரு 10 நாள் தான் ஆகுது இது எல்லாமே. நான் 10 இன்ச் பாட்லேருந்து 14 இன்ச்சுக்கு நான் ரீபாட் பண்ணி ஒரு 10 டேஸ் தான் ஆகுது. நெறையா அதோட வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு. பாருங்க. அது மாரி எடுத்துட்டு நம்ம அத க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். அப்படியே நம்ம வைக்கக்கூடாது. பாருங்க இந்த செடியிலயும் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. சில செடியில ஸ்பீடா வளர்ந்துருக்கு. சில செடியில அந்த அளவுக்கு இல்ல. 1, 2 செடியில இதுலலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு. பாருங்க. இதுலலாம் உங்களுக்கு நெறைய அந்த இடத்துல தான் வச்சேன். இந்த ஒயிட் ரூட்ஸ் எல்லாம் ஒரு 10 டேஸ்ல இவ்வளோ இருக்கு. அப்ப நீங்க பாருங்க ஒரு 3 மந்த்ஸ்ல அது ஃபுல்லாவே நெறஞ்சிரும். தொட்டி ஃபுல்லாவே ரூட்ஸ் நெறையா நெறஞ்சிரும். ஸோ கொக்கோபீட்ல இது ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அது லூஸா இருக்கறனால, மாய்ஸ்சர் லெவல் ஜாஸ்தியா இருக்கறனால, ஒயிட் ரூட்ஸ் வந்து சீக்கிரம் வளர்ச்சி வந்துரும் உங்களுக்கு. பாருங்க. எவ்வளோ ஒரு ஒயிட் ரூட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணலாம்ப்பா. மைக்கோரைஸா ட்ரைகோடர்மா விரிடே இந்த மாதிரி நீங்க வாங்கி எல்லா சாதாரண அக்ரி ஷாப்ஸ்ல வீட்டு பக்கத்திலே கிடைக்குது. ஆன்லைனுக்கு போகணும்னு அவசியமே இல்ல. எல்லா அக்ரி ஷாப்ஸ்லயும் வச்சிருக்காங்க. நம்ம விவசாயிங்க எல்லாமே இத யூஸ் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுதான்ப்பா மைக்கோரைஸா ட்ரைகோடர்மா பத்தி வீடியோ. தேங்க்